நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஒரு கால்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அத ஒரு ஷார்ட்ஸாவும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த தகவலையும் நீங்க எந்த டிலேயும் இல்லாம வாங்கிக்க முடியும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் இருக்கும், கிவ் அவே இருக்கும். அண்ட் தென் வீக்லி பார்த்தோம் அப்படின்னா 7 டூ 10 சிக்னல்ஸுமே இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கோம், லாஸும் பண்ணியிருக்கோம். என்டையர்லி நம்ம மந்த்லி ஒரு 5 டூ 10% செக்யூர் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் விஐபி சேனல் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த இஷ்யூஸுமே இல்ல. ஸோ ஈவன் அது ஹையர் வால்யூமா இருந்தாலும் சரி, லோவர் வால்யூமா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே கிளியரா இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்வர்டா கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லைக்வைஸ் நீங்க பிரைஸ் லாட் போனீங்கன்னா, டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து பிஸா ஹட், அமேசான் பே ஸோ எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதையும் கூட நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேஜர்லி வி ஹேவ் த போனஸ் ஆஃப் 50% டூ. நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே போனஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஈவன் அதையும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் ஒரு வீடியோக்கு கீழ என்னோட ஃபோன் நம்பர் குடுத்துருப்பேன். அந்த டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஈவன் நீங்க டைரக்ட் கால் கூட பண்ணிக்கலாம். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? எங்கெங்க போகும்? எங்கெங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆகும்? அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பயங்கர புல்லிஷா இருக்கு. அண்ட் தென் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, 3170 மார்க்கெட் அதையும் ஹிட் பண்ணி ஒரு நியூ ஆல் டைம் ஹைய கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் தான். ஸோ என்னதான் ஃபண்டமெண்டல் இருந்தாலும், டெக்னிக்கல் மார்க்கெட் ஒபே பண்ணி தான் போயிருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டாரிஃப் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டாரிஃப் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ட்ரம்ப்போட ஞாபகம். அதாவது அவர் தான் டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு பரவலா போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இதுக்கு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இது வந்து ஒரு வேர்ல்டு வார் மாரி ட்ரேட் வார் அப்படிங்கிறது அஸ் ஆஃப் நவ் போயிட்டுருக்கு. அண்ட் தென் என்னதான் இருந்தாலுமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பிரேக் பண்ணுது, ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ ஒரு 100% ஃபண்டமெண்டலா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருந்தாலும், கண்டிப்பா 60 டூ 70% வந்து டெக்னிக்கலா நம்மளோட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையுமே ஒபே பண்ணி தான் போகும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டெப்த்தா பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்ற மாரி எல்லா டைமுமே நம்ம வந்து ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைனு. மார்க்கெட் எங்க போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த ஜோன்ஸ் லெவல ட்ராப் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எதனால அப்படின்னா, ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, எங்க என்ட்ரி ஆகணும்னு தெரியணும். ப்ராப்பரா எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைக்வைஸ் நம்ம லக்கி பாஸ்கர் படம் மாதிரி தான். ஸோ கேம் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பெட்டர். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரொம்பவே தெளிவா ட்ரா பண்ணணும். அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹையா நமக்கு இருந்தது 3145. மார்க்கெட் அந்த ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு ஆல் டைம் ஹையா இருந்த 3167யும் பிரேக் பண்ணியிருக்கு. இது நம்மளோட அடுத்த சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேல போனதுனால, நமக்கு லாஸ்ட் வீக் ஹையா இருக்கிறது என்ன ஜோன் பார்த்தோம்னா, 3247லிருந்து 50 வரைக்கும் நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதுக்கு மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ லைக்வைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ட்ரெண்ட் லைன் பேரலலா ட்ரா பண்றேன். சரிங்களா? ஸ்லோவா பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 30 ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணுவோம்.
இது நம்மளோட முதல் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் அவுட் பண்ண ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். அப்போ செல்லிங் கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்தே செல் ஆகுமா? இல்ல மேல போயிட்டு செல் ஆகுமா? அப்படிங்கிறத ஆல்டர்னேட்டிவ் ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். லைக்வைஸ் இதே ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் ப்ராடரா ட்ரா பண்ணலாம். லைக்வைஸ் இங்க லைக் திஸ் வைஸ். ஸோ அப்போ நார்மலா நம்ம டே டைம் ஃப்ரேம்ல லாங்கர் சேனல். ஸோ இந்த சேனலையும் இதையும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் ஹைப்பாகி எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஸோ 3379 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஸோ அப்போ டைரக்ட்டா இங்கேருந்தே பிச்சுட்டு மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் மார்க்கெட் மேலே போயிட்டு தான் ஒரு ஃபால் ஆகும். என்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லைக்வைஸ் அப்போ நம்மளோட அடுத்த லாங் டேர்ம் டார்கெட்டான ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா, சாலிடா நமக்கு 3382. ஸோ இந்த டார்கெட் அப்படிங்கிறது இந்த வீக் இல்லாட்டாலும் சரி, கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இன் பிட்வீன் கேப். இந்த கேப்புக்குள்ள மார்க்கெட் எங்கேயாவது ரீடெஸ்ட் ஆகுமா? வந்துட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா, அதையும் நம்ம தெளிவா இப்போ பார்க்க போறோம். ஸோ லைக்வைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியாச்சு. லேட்டரா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரா இங்க ஒரு சேனலை ஒபே பண்ணியிருக்கா? லைக்வைஸ் திஸ். அப்போ பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ஹையா நமக்கு 3258 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு ஃபால் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம லாங் டேர்ம் டார்கெட் அஸ்யூம் பண்ணிட்டோம். இப்போ ஷார்ட் டேர்ம்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் நான் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல ட்ரா பண்ணது ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டான 3370 அப்படிங்கிறது போகும். சரிங்களா? ஸோ இப்போ லைக்வைஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல நம்மளோட அனலைசிஸ்க்கு போயிடலாம். அண்ட் தென் இதில் உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப், டெலகிராம் ரிப்ளை இல்லை அப்படின்னா டைரெக்டாக கால்ஸ் கூட பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்கமிங் டேஸில் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் சொல்கிறது தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெசல்யூஷன் நான் கொடுப்பேன். ஸோ இது நம்மளோட சப்போர்ட் S2. அந்த இது நம்மளோட சப்போர்ட் S1 அண்ட் S2. அண்ட் தென் இன்னும் ஈவனாக மேலே போகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது ஒரு ஆல் டைம் ஹை. ரெசிஸ்டன்ஸ் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? இதுவும் பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும். 3254 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணியாச்சுன்னா அடுத்த டார்கெட்டு 3376. ஸோ எக்ஸ்பெக்டட் டு பி எ லாங் டேர்ம் டார்கெட். ஸோ நெக்ஸ்ட் பை டார்கெட். இந்த வீக்கு ஹிட் ஆகலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் வீக் ஆர் மந்தில். ஓகேவா?
சரி ரைட் ஓகே. ஜஸ்ட் இத வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் இப்ப நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன் டெப்த்தா பார்த்துக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரா பண்ணக்கூடியது ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் எங்க போக போகுது அப்படிங்கிறத நம்ம டிரா பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ ட்ரெண்ட் லைனுமே டிரா பண்ணியாச்சு. ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். அண்ட் தென் இனிஷியலி அதுக்கு முன்னக்கிட்டயே நமக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. இங்க. பிரேக்டு த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன். பிரேக் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன். அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் அவுட் பண்ண சொன்ன மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பா ரீடெஸ்ட் பண்ணும். ரைட்டா? ரீடெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஸ்விங் ஹைக்கு மேல ஒரு ஹை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத ஒபே பண்ணும். அப்போ லைக்வைஸ் மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இவ்ளோ லாங் ஹை போயிருக்கு. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ மைனர் கரெக்ஷன். மார்க்கெட் அப்படியே மேலேயெல்லாம் போயிடாது. ஸோ தேர் வில் பி கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் எங்கேருந்து அப்படின்னா, இங்கேருந்து. ஸோ ஷார்ட் அப்படிங்கிறது போய்க்கலாம். ஸோ மார்க்கெட் எப்போ நமக்கு ஒரு 3154லேருந்து 3262 அப்படிங்கிற ஜோன் போகுதோ, அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு கிளியரா ஒரு ஃபாலை எதிர்பார்க்கும். முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 3168 அப்படிங்கிறது இருக்கும். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, 3134 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் படியான டார்கெட். சரிங்களா? ஸோ அப்ப இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 300 பிப்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 2290 அப்படிங்கிறத நம்மளோட 92 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ லைக்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணும். ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஒபே பண்ணி, ஒரு லிக்விடிட்டி கிராப் நடத்தி, அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் எங்க? 3188 அப்படிங்கிற ஜோன ரீச் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அவர் டார்கெட் பிரைஸ் 1. டார்கெட் பிரைஸ் 1. அத கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். டார்கெட் பிரைஸ் 1. நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1. ஸோ இது நம்மளோட டார்கெட் பிரைஸா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும். ஸோ அப்போ இங்க நமக்கு சப்போர்ட் S1க்கு வேலை இல்ல அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுமே. ஸோ வி ஆர் ரிமூவிங் திஸ். அப்போ நம்மளோட கன்ஃபார்ம்டு டார்கெட் வந்து 3200 அப்படிங்கிறது நம்மளோட கன்ஃபார்ம்டு டார்கெட். ஸோ என்ட்ரி இங்க. இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். டார்கெட் பிரைஸ் 1 இங்க. ஸோ அது கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ரைட் சைட். ரைட். ஸோ நம்மளோட டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு மேலே போகுமா? மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிற கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும். வித் என்ன விக்கோட. இந்த மாதிரி ஒரு விக்கோட நமக்கு வந்து கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ லைக்வைஸ் எப்படின்னா, ட்ரா பண்ண தெரியல. இருங்க கண்டிப்பாக ட்ரா பண்ணுறேன். லைக்வைஸ் இந்த மாதிரி ஒரு விக் விட்டுட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் விழும். ரைட்டா? நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரீச் ஆகிடும்.
ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்தரா அகைன் ஒரு கிளியர் பை ஆகும். எந்த இடத்துல இருந்து? இங்கேருந்து. அகைன் ஒரு கிளியர் பை. ஸோ டார்கெட் பிரைஸ் எங்க இருக்கும்? நமக்கு அதோட ட்ரெண்ட் லைன் ஹையான 3278 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் பிரைஸா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்? 3182 தான் வைக்கணும். மைட் பி ஒரு லிக்விடிட்டி கிராப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ 3174 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த டார்கெட் பிரைஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, கிளியரா ஒரு செல் அண்ட் பை ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. கண்டிப்பா நடக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு லிக்விடிட்டி கிராப்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்மளோட பிரேக் அவுட் பண்ண ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ திஸ் வில் பி ஹேப்பனிங் ஆன் த நெக்ஸ்ட் வீக். ஸோ இப்போ செல் ஆகும்னு சொல்லிட்டேன், பை ஆகும்னு சொல்லிட்டேன். என்னென்ன ரீசனால செல் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் வந்ததும் நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி ஃபால் ஆகும். ஒபே ட்ரெண்ட் லைன் அண்ட் ஃபால். இது நார்மலா டெக்னிக்கலா உள்ளது. அண்ட் தென் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் என்ன இருக்கு? நல்ல ஒரு பையிங் பிரஷரை நம்மளால பார்க்க முடியுது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல. ஸோ வி ஆர் மென்ஷனிங் திஸ் புல்லிஷ் மொமெண்டம். புல்லிஷ் மொமெண்டம் வந்து நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் தென் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக நமக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். அதே மாதிரி ஒரு புல்லிஷ் ஆகி இந்த இடத்துல நம்மளோட லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகும். ஸோ லிக்விடிட்டி கிராப் கோனா ஹேப்பன் ஹியர். லிக்விடிட்டி கிராப் அண்ட் செல் என்ட்ரி. liquidate and sell entry. ரைட்டா? ஸோ இது நடந்ததுமே இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம்? மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு எது வரைக்கும் ஃபால் ஆகும்? 3198. இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்மளோட சப்போர்ட் அவே பண்ணி என்ன ஆகும்? அகைன் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். ரைட்டா? ஸோ இது நம்மளோட சப்போர்ட் ஜோனும் கூட. ஸோ பவுன்ஸ் பேக் ஏரியா. ரைட்டா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு கீழே வருது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒரு கேண்டில் விழும். எந்த கேண்டில் வரும்? ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் விழும். ஸோ லைக் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு டிராயிங் போடுறவங்களுக்கு. லைக் இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கா? இங்கேருந்து என்ன ஆகும்? மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆனதுமே இங்கேருந்து மேலே போகும். மேலே போய் இந்த மாதிரி நமக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு அப்படி என்ன ஆகும்? அப்படி கீழே வரைக்கும் வரும். ஸோ இப்படின்னா ஒரு கிளியராக ட்ரா பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இங்கே மேலே வரைக்கும் போகிறது லிக்விடேட் ஆகி கேண்டிலாக விழும், விக்காக விழும். இங்கே நமக்கு வந்து பாடி ஃபார்மேஷன் வரும் இந்த மாதிரி. அப்போ ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தது மார்க்கெட் என்ன ஆகும்? அகெயின் நமக்கு சிங்கிளில் புல்லிஷ் மரபோசம் வந்திருக்கு, டபுளில் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ட்ரிபிளில் பார்க்கும்போது 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக அதோட டைரக்ஷன் வந்து பைலே போயிடும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியுது? வாட்ச் பண்ண முடியுது. ரைட்டா? ஸோ அப்போது நமக்கு மண்டே கேண்டில் வந்து பீரிஷ் கேண்டில், அப்புறம் வந்து டியூஸ்டேலேருந்து ஒரே பை தான். ஸோ அதை வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டட் டு பி 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்மேஷன் நிறையா இருக்குது. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்மேஷன் பாசிபிள் இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் ஓவராலாக நெக்ஸ்ட் வீக் ஒரு செல் அகெயின் ஒரு பை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக நடக்க போகுது. ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலாக என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டேன். அகெயின் பை ஆகிறதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ செல்லிங்க்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் நம்மளோட ட்ரெண்ட் ஒபே பண்ணி ஃபால் ஆகும். அந்த லிக்விடிட்டி கிராப்லாம் முடிச்சுட்டு ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல நம்மளோட பவுன்ஸ் பேக் ஏரியா இருக்குது. வெதர் இட்ஸ் அவர் ட்ரெண்ட் லைன்.
ஒரு ட்ரெண்ட் ஒபே பண்ணி அகைன் ஒரு புல் பேக் ஆக போகுது. ஸோ இன்னொரு மேஜரான ரீசன். ஸோ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனெல்லாம் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பை ஆக போகுது அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறதையுமே எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்றேன். ஸோ குயிக்கா லேர்ன் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் செல் அண்ட் பை. ஸோ 2 ரீசனுமே கிளியரா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? முதல் ரீசன் மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகும்னா, ட்ரம்ப் வந்து சைனா மேல டாக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாரு. ரைட்டா? டாக்ஸ் இம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் வீக் சாட்டர்டே என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த டாக்ஸ ரிவைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதாவது கம்மி பண்ணிட்டாரு. டாரிஃப் லோ ஃபார் சைனா. ஸோ இது ஒரு விஷயமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவர் பயந்துட்டாருன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வார். ஸோ இவர் டாக்ஸ் ரிவைஸ் பண்ணல அப்படின்னா, அகைன் வந்து குட்ஸோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைக் ஆயிரும். ஸோ அவரால மேனுஃபேக்சரிங்கே பண்ண முடியாது அப்படிங்கிறனால, சைனா கூட இருந்த ஹை டாக்ஸ் இம்போஸ வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஆஸ் யூசுவல் டாக்ஸ் ஸ்லாப் வந்து கம்மியானதுனால, மார்க்கெட் ஒரு ஹைல இருந்து அகைன் ஒரு ஃபால் ஆகும். லிக்விடிட்டி கிராப் நடக்கும். ஸோ ஏன்னா கண்டிப்பா மார்க்கெட் ஒரு நியூஸ் நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு விஷயம் சொன்னாருன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது. அப்ப அதுக்கே ஆப்போசிட்டா வரும்போது, கண்டிப்பா ஒரு ட்ராப் எதிர்பார்க்கும். ஸோ இந்த ட்ராப் வந்து ஷார்ட் டெர்ம் தான். ரொம்ப லாங் கிடையாது. ஏன்னா கம்பேரிங் டூ அதர் கண்ட்ரீஸ் கனடாக்கு வந்து ஒரு டாக்ஸ கம்மி பண்ணவே இல்ல. ஸோ டு பி த வார் வில் பி கன்டினியூயிங். ஸோ லேட்டரா ஆம் அடுத்து என்ன நடக்க போகுது? பார்த்தோம் அப்படின்னா, ஆம் இது ஒரு ரீசன். ஸோ 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, வார் யுக்ரைன், ரஷ்யா வார் இருக்கு பார்த்தீங்களா? யுக்ரைன், ரஷ்யா வார் வந்து ஸ்டில் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அத வந்து கேம் டூ எண்ட். நம்ம வந்து எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஸோ லைக்வைஸ் நம்மளோட வார் வந்து கம்மி பண்ணணும். லேட்டரா டாக்ஸ் இம்போஸ் கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ மார்க்கெட் வில் பி கோயிங் டூ ஃபால். அட் த சேம் டைம் நமக்கு ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஸோ நல்ல ஒரு செல்லிங் 1 டேல, 2 டேல. ஏன்னா பெரிய இம்பாக்ட்ஸ் இருக்காது. பட் தேர் வில் பி எ செல்லிங். பலாயிரம் உயிர்களை பறித்துவிட்டு உக்ரைனுடன் போர் அர்த்தமற்றது என்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காட்டும். ஸோ அமெரிக்கா சிறப்பு தூதர் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து பேசிய நிலையில் அமைதிக்கான பாதைக்கு திரும்பி வலியுறுத்தல். அதாவது ஸோ வாரம் வந்து இட் கேம் டூ பி எண்ட் அப்படிங்கிற மாரி ஸோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும். பட் இருந்தாலும் த ட்ரேட் வார் வித் அதர் கண்ட்ரீஸ் ஆர் கன்டினியூயிங். ட்ரேட் வார் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ தேர் வில் பி எ ஹைக் ஆஃப் கோல்ட். லைட் கோல்ட். ஸோ கண்டிப்பா இது வந்து நடக்கும். ஸோ லைக்வைஸ் நம்ம இது வந்து கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். டாக்ஸ் இம்போஸ். ஸோ இதில பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸ் இம்போஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் ஒரு மேஜர் ஸ்மார்ட் ஃபோன் சிப்ஸுக்கு சிப்செட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதோட டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருந்தத சைனால இருந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ லைக்வைஸ் இது ஒரு கோல்டு ஃபால் ஆகுறதுக்கு ஒரு ஸ்லைட் ரீசன். பட் த சேம் வே மத்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் ஸ்லாப் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. அண்ட் தென் ஈவன் இந்தியாவுக்கு கூட 26% அப்படிங்கிறது டாக்ஸ் இம்போஸ் ஆயிருக்கு. லைக்வைஸ் இதில பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட் இதில பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரேட் ட்ராபேக் டூ இந்தியா. ஸோ இந்த மாரி டாக்ஸ் இம்போசிங் மாத்தி எல்லாருமே வந்து ஒரு கேம் மாரி விளையாண்டுட்டு இருக்காங்க. சைனாவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும். இவங்க 120% போட்டா அவங்க 140 போடுறது, அவங்க 140 போட்டா 180 போடுறது. ஒரு கேம் மாரியே லைக்வைஸ் இது போயிட்டுருக்கு. ஸோ த வார் இஸ் கோயிங் டூ பி கன்டின்யூ. அண்ட் தென் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு 34 டாக்ஸ் ஸ்லாப் இப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அந்த டாக்ஸ் 125%, 140% அப்படிங்கிறது எல்லாமே பெர்மனன்ட்டா பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிலாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ லைக்வைஸ் கோல்டு வில் பி ஒன்ஸ்
மண்டே ஃபால் ஆகுற ரீசன் என்ன? டாரிஃப் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சின்ன இம்பாக்ட் அப்படிங்கிறதுனால சின்ன மூவ்மெண்ட் ஃபால் இருக்கும். லேட்டரா அதோட டைரக்ஷன பார்த்து மார்க்கெட் போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவரால் கோல்ட பொறுத்தளவுக்கு மண்டே, டியூஸ்டேஸ் ஃபாலு, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே கிளியரான ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியரா சொல்லிக்கிறேன். அந்த மாரி ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும், இந்த மாரி ட்ரேடிங் தகவல் வேணும்னு நினச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால் ஜாயின் பண்ணாலே போதும். சரிங்களா? அண்ட் தென் நம்ம ஏன் டிஎக்ஸ்ஐ இந்த வீக் அனலைசிஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ டிஎக்ஸ்ஐ புல்லிஷ் ஆனாலும் இதுவும் புல்லிஷ் ஆகுது, அது ஃபாலோ ஆச்சும் இது ஃபாலோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான். பட் இதுல நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால, நம்ம அது எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ஸ், அடுத்து ஒரு நல்ல அனலைசிஸ், அடுத்து ஒரு நல்ல ட்ரேடிங்ல உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.